ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நம்ம சேனல் தமிழ்நாட்டில் பெரும்பாலும் எல்லாத்துக்கும் தெரியும், தி நர்ஸ் பார்ன் டு சர்வ். தமிழ்நாட்டிலேருந்து வர வேகன்சிஸை அப்டேட் கொடுக்குற ஒரே ஒரு சேனல் நம்ம சேனல் மட்டும்தான். இதை தவிர எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், ஓல்டு கொஷின் பேப்பர், கோல்டன் பாயிண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம வந்து மோட்டிவேஷனலாக போட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ பட்னாவில் இருக்கோம். இங்கே வந்து ஒரு தமிழ் கம்யூனிட்டி இருக்குது. இந்த தமிழ் கம்யூனிட்டியில் இன்றைக்கி வந்து ஒரு தமிழ் புத்தாண்டு நியூ இயர் செலிப்ரேஷனுக்காக நாங்கள் வந்து இப்போ கேதர் ஆகிருக்கோம். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது, நமக்கு வந்து ஒரு 2 மேம் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட விசாரிக்கிறப்ப தான் தெரியுது, பட்னா எய்ம்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 8 to 10 மெம்பர்ஸ் வந்து காலேஜ் ஆஃப் நர்சிங்கில் மட்டும் அஸ் அ ப்ரொஃபஸராகவோ டியூட்டராகவோ இருக்கிறாங்க, டீச்சிங் ஃபேக்கல்ட்டியாக இருக்கிறாங்க. இதை தாண்டி எய்ம்ஸ் பட்னாவில் ஹாஸ்பிட்டல் சைடில் நிறைய ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. அதாவது நர்சிங் ஆஃபீஸர், சீனியர் நர்சிங் ஆஃபீஸர், நர்சிங் சூப்பரண்டன்ட் அப்படின்ட்டு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம மேம்ஸ் 2 பேர்த்தையும் பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுவும் நம்ம தமிழ் பீப்புள் வந்து இங்கே பட்னாவில், பீகாரில் காலேஜ் ஆஃப் நர்சிங்கில் அதிகபட்சமாக ஒரு 8லேருந்து 10 பேர் இருக்கிறாங்கன்னு சொல்கிறப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ இன்றைக்கி நான் இவங்களை வந்து உங்கள்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ மேம்கிட்ட அவங்க வந்து எப்படி இங்கே வந்தாங்க, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, எங்கே படித்தாங்க, இதை வந்து ஒரு மோட்டிவேஷனலாக நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதை வந்து நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்பயராக எடுத்துக்கிட்டு அடுத்த கட்டமாக நீங்கள் போகிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸோ மேம் அவங்கள இன்ட்ரோ எடுத்துருவோம். மேம் குட் மார்னிங். குட் மார்னிங். உங்களோட நேம் மேம், அப்புறம் உங்களோட அந்த எஜுகேஷன் அதை பற்றி சொல்லுங்கள் மேம். எங்கே படிச்சீங்க? என்னோட பேர் கிருஷ்ணவேணி. 12th வரைக்கும் சாத்தூர் எஸ்ஹெச் நெத்திஹரி ஹையர் செகண்டரி ஸ்கூலில் முடித்தேன். அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணி, நான் படிக்கிறப்ப என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் ஆஃப் நர்சிங், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் நர்சிங் நான் பிஎஸ்சி கம்ப்ளீட் பண்ணேன். பிஎஸ்சி நர்சிங்க்கு என்ட்ரன்ஸ் இருக்காங்க? எஸ் மேம், நான் படிக்கிறப்ப வந்து என்ட்ரன்ஸ் இருந்தது. சரி சரி. ஸோ அதுக்கப்புறம் பேஸ்ட் ஆன் த என்ட்ரன்ஸ் மார்க்ஸ் ஒன்லி ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் எம்பிபிஎஸ். பட் ஆனால் ஐ காட் இட் இன் கவர்மெண்ட் காலேஜ் வந்து காலேஜ் ஆஃப் நர்சிங். ஸோ அது எனக்கு ஒரு மோட்டிவேஷன். ஓகே, எனவே மெடிக்கல் ஃபீல்டாக நர்சிங், மெடிசனாக இருந்தாலும் நர்சிங்காக இருந்தாலும் எனவே வி ஹவ் அக்செப்டட் அண்ட் ஐ ஜாயின்ட். அதுக்கப்புறம் 2000 to 2004 ஐ டிட் மை பிஎஸ்சி. தென் ஆஃப்டர்வர்ஸ் 2 years I had experience because தமிழ்நாட்டில் வந்து பிஜி பண்ணோம்னா கண்டிப்பாக 2 years ஒர்க் பண்ணி ஆகணும். ஸோ அந்த after 2 years then again I joined my PG in Dr. Mahalingam College of Nursing. அங்கே ஜாயின் பண்ணி 2 years முடிச்ச பிறகு தென் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் நார்த் இந்தியா as well as Bangalore and Mangalore. Okay ma'am. So I had 1 year of experience in Ramakrishna College of Nursing. That is only my Tamil Nadu experience as a professor, as assistant professor. Okay. So இதெல்லாம் போயிட்டு சரி ஒரு சேஞ்ச் வந்து ஒரு நார்த் இந்தியாவில் 2009 when I complete my PG. அப்போ என்ன ட்ரெண்டுனா பிஜி முடிச்சது ஒரு நல்ல பேக்கேஜ் இன் நார்த் இந்தியா. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் வந்து டீச்சிங் லைனில் வந்து வேகன்சி கிடையாது. ஏன்னா சின்ஸ் ஐம் ஃப்ரம் MMC ஐ நோ தட் மீன் சுச்சுவேஷன். ஏன்னா அங்கே வந்து சர்வீஸ் கனெக்டிவ் எலிஜிபிள் டு ஹோல்ட் பொசிஷன் டீச்சிங் லைன். ஸோ நாங்கள் ஆல்ரெடி என்னோட பேஷன் டுவர்ட்ஸ் டீச்சிங் ஒன்லி. ஸோ அதனால் நார்த் இந்தியாவில் வந்து நல்ல பேக்கேஜ் இருந்ததுனால ஜஸ்ட் ஸ்விட்ச் டு நார்த் இந்தியா. ஸோ அப்படி வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணப்போ எனவே இட் வாஸ் அ குட் ஒன்லி. பட் அப்போது என்ன ஆச்சுன்னா எல்லாரும் எய்ம்ஸ் எல்லாரும் வந்து எய்ம்ஸ் டெல்லினா வந்து பெரிய டெல்லினா வந்து. ஸோ அப்போ நான் தான் திங்கிங் நம்ம நம்மளுமே பெரிய காலேஜில் படிச்சோம், எய்ம்ஸ்னா இங்கே இல்லை அப்படின்னா. அதுக்கப்புறம் நாங்கள் ஒர்க் பண்ணப்போ ஐ ஒர்க் இன் தீர்த்தங்கர் மகாவீர் யூனிவர்சிட்டி, ஒரு யூனிவர்சிட்டி மரகாபாத் யூபி. அங்கே அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஒர்க் பண்ணேன். பிஃபோர் தட் ஐ ஹோல்ட் அ பொசிஷன் ஆஃப் வைஸ் பிரின்சிபல் ஆல்சோ இன் பட்டியாலா, பஞ்சாப். ஸோ அதுக்கப்புறம் ஐ ஹோல்ட் அ பொசிஷன் ஆஃப் பிரின்சிபல் ஆல்சோ. ஒர்க் அஸ் 2 years in principal. அங்கெல்லாம் எப்படிங்க மேம் போனீங்க? ஜஸ்ட் லைக் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள். Okay. It's like just explored through friends only. Okay. There is no agency. Okay. அதான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அது வந்து ஏஜென்சி மூலமா போல, just like our friend circle only we got opportunity. Okay ma'am. Okay. So அதுக்கப்புறம் when I hold a position of principal, அப்போ வேகன்சி வந்தது. இந்த மாதிரி நிறைய எய்ம்ஸில் வந்து வேகன்சி வந்தது. எப்போங்க மேம்? in 2017 and 16. Okay. So 16 I applied for எய்ம்ஸ் புவனேஸ்வர். ஓகேங்க. புவனேஸ்வரில் நான் அப்ளை பண்ணேன், டியூட்டருக்கு அப்ளை பண்ணேன், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு அப்ளை பண்ணேன். சரி. ஸோ டியூட்டர் ஐ கிளியர்ட் எக்ஸாம், என்ட்ரன்ஸ் எக்ஸாம். பட் ஆனால் ஏபிக்கு கொடுக்குறப்ப வந்து என்னால் வந்து எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியல. இந்த ரீசன் என்னன்னா, நான் வந்து சின்ஸ் மை ஸ்பெஷாலிட்டி இஸ் கம்யூனிட்டி ஹெல்த் நர்சிங். ஸோ பட் அதில் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து ஹாஸ்பிட்டல் ஓரியன்டட், நாட் லைக் அட்மினிஸ்ட்ரேஷன், நாட் அட்மினிஸ்ட்ரேஷன், நாட் ரிசர்ச். ஸோ அது ஃபுல்லாக பேஸ்ட் ஆன் தி ஹாஸ்பிட்டல் ஓரியன்டட். அதனால வந்து பேஷண்ட் கேர். அதனால எனக்கு கொஞ்சம் இட் வாஸ் டிஃபிகல்ட் ஃபார் அட்டெண்ட் தோஸ் கொஸ்டின்ஸ். ஏன்னா அது வந்து நீ வென்ஃபிளானோட கலர் என்னன்னு கேட்டிருந்தாங்கன்னா பண்ண முடியாது. பட் அதே இது வென் தட்
that was a factor for me to prepare for AP post for in AIMS Patna. ஓகே So ஓகே அதுக்கப்புறம் நான் சவுண்டர்ஸ் புக் இருக்கு இல்லையா சரிங்க மேம் ஆமா என்க்ளெக்ஸ் ஆமா அந்த புக்கு மாஸ்டே புக்கு எடுத்து திருப்பி மெசேஜ் ஃபுல்லாக தரவாக ஒரு தடவை கம்ப்ளீட் ரீடிங் ஓகே ரெண்டு புக்கையும் ஸ்டார்ட் புக்கு பண்ணிட்டீங்க ஆமாம் சவுண்டர்ஸ் மேக்ஸிமம் சவுண்டர்ஸ் ஓகே மேம் ஃபுல்லாக ரீட் பண்ணி பேஸ்ட் ஆன் தட் மெசேஜ் ஃபுல்லாகவே அதுலேருந்து ஒரு கிளான்ஸ் Okay, ma'am. நான் அது ஜஸ்ட் ஒரு 1 week throughout night I studied that book. only 1 week Yes. both books But I had 8 years of experience, 10 years okay of okay experience. okay அந்த okay. டேஸ்ல ஏன்னா போய் அந்த உட்கார்ந்து புக் ஒண்ணு இவ்வளவு பெருசு இருக்கும் that almost உங்களுக்கு ஒரு 6 months 1 yearனாவது வேணும் அது But actually we are in teaching line only, no? okay okay So that அதனால பெருசா தெரியல கோப் அப் பண்றது பெருசா தெரியல பட் அந்த மெசேஜ் வந்து எங்களுக்கு வந்து என்ன 2004 ஓட எங்களுக்கு மெசேஜ் டச் முடிஞ்சு ஆமா ஆமா ஆனா பட் based on my MM's experience helped me to lot yes definitely ஆமா 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 பட் இருந்தாலும் அந்த ஒரு புக்கிஷ் நாலேஜ் ஆமா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பீக்ஸ் a lot அத கம்பேரிங் வித் புக்கிஷ் நாலேஜ் சோ அப்படி இந்த புக்கிஷ் நாலேஜ் இப்ப இருக்க கரண்ட் ட்ரெண்டுக்கு வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்ணனும்னா புக்கிஷ் நாலேஜ் வெரி ஆமா 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 சோ அதனால நான் திருப்பி டச் பண்ணோம் டச் பண்ணி அது ஒரு வீக் ப்ரிப்பேர் பண்ண பிறகு எய்ம்ஸ் பட்னாவோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்றப்போ வந்து என்னாச்சுன்னா அது there was a என்ன சொல்ல அங்க ஒரு மேஜிக் என்னன்னு சொன்னா அங்க வந்து எல்லா சப்ஜெக்ட் வந்து क्वेश्चंस எடுத்துறாங்க ஓகே அத புவனேஸ்வர்ல வந்து ஒன்லி கம்யூனிட்டி மெடிசின்ல கம்யூனிட்டி நர்சிங் புவனேஸ்வரோட क्वेश्चन பேப்பர் பேட்டர்ன் பார்த்தோம்னா ஃபுல்லா கிளினிக்கல் டச் பட் அது எய்ம்ஸ் பட்னாவோட क्वेश्चन பேட்டர்ன் பார்த்தோம்னா எல்லா சப்ஜெக்ட் வந்து லைக் ரிசர்ச் 10 क्वेश्चन அட்மினிஸ்ட்ரேஷன் 10 क्वेश्चन எஜுகேஷன் 10 क्वेश्चन ஸ்பெஷாலிட்டி வைஸ் 10 क्वेश्चन சோ அது வந்து it was easy for us to score marks ஓகே அப்புறம் it was very toughest exam இது வரைக்கும் நான் எய்ம்ஸ் ரிஷிகேஷ் கொடுத்திருக்கேன் எய்ம்ஸ் புவனேஸ்வர் கொடுத்திருக்கேன் எய்ம்ஸ் பட்னா கொடுத்திருந்தேன் இது எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒரு மிக்ஸ்டான ஒரு பேலன்ஸான क्वेश्चन எய்ம்ஸ் பட்னா இருந்தது பட் அதுமே ஒரு டஃப் தான் ஃபர்ஸ்ட் மார்க்கே அவுட் ஆஃப் 164 தான் சரி சரி ஆனா அந்த மாதிரி क्वेश्चन வந்து இதுதான் அதாவது நீங்க வந்து இப்ப கரண்டா என்ன நம்மளோட எதை ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே ஓகே சோ அதனால வந்து we clear that exam and we interview got கம்பேரிட்டிவ்லி உங்களுக்கு வந்து மத்த ஸ்டேட் கிளியர் பண்றது பட்னா கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி உங்களுக்கு காம்படிஷன் லெஸ்ஸா தான் இருக்கும் இல்ல क्वेश्चन was very tough ஏன்னா எல்லா சப்ஜெக்ட்ல இருந்து क्वेश्चन டஃப் இங்க அப்ளை பண்றவங்க ரொம்ப கம்மியா இல்ல நாங்க அப்ளை பண்ணப்போ 150 மெம்பர்ஸ் ஓகே 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 அதே புவனேஸ்வருக்கு அதுக்கும் புவனேஸ்வருக்கு 200 மெம்பர்ஸ் சரி இருந்தாங்க சரிங்க இது ஒரு 150 மெம்பர்ஸ் ஏபி போஸ்ட்க்கு டியூட்டருக்கு it was more than 300 like that ஓகே ஓகே ஏன்னா ஈவன் டியூட்டர் क्वेश्चंस கூட அவுட் ஆஃப் 50 35 only pass mark in Patna. ஓகே 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 So this was a situation for the exam. ஓகே அந்த என்க்ளெக்ஸ் புக் ரெண்டு புக்கையும் வந்து நீங்க 1 வீக் மட்டும் தான் படிச்சீங்க நம்ம சவுண்டர்ஸ் ஃபுல்லா இப்போ இந்த எய்ம்ஸ் பட்னாக்கு அப்ளை பண்ணும்போது அப்போ நான் அதுக்கு தான் படிச்சேன் அதுக்கு தான் படிச்சீங்க ஏன்னா புவனேஸ்வர்ல என்னால வந்து கிளினிக்கல் டச் வந்து ஓகே ஓகே அந்த மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியல அதனால அந்த கிளினிக்கல் பேஸ்ல இந்த சவுண்டர்ஸ் புக் படிச்சேன் ஓகே அது யூஸ்ஃபுல்லா இருந்தது ஓகே இப்போ நீங்க அதுக்கு நிறைய மேக்ஸிமம் நான் யூஸ் டு மேக் மை ஓன் நோட்ஸ் ஓகே classes or whatever it is I used to have my own notes for ஓகே preparation. ஓகே ஓகே மேம் இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க பார்த்திருப்பீங்களா ஸோ இப்போ லேட்டஸ்டா உள்ள ட்ரெண்டிங்ல இந்த புக் படிச்சவங்கலாம் பெரும்பாலும் வந்து போஸ்டிங் போயிடுறாங்க அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு எஸ் கரண்டா இப்ப போறது வந்து டார்கெட் ஐ டாக்டர் முத்துரங்க ஆமா அவர் he was my colleague previously he was worked with me ஆனா அவரோட புக் வந்து இப்ப கரண்டா வந்து we can follow that there is easy to cope up marks ஓகே மேம் cope up with the marks ஓகே மேம் ஜெனரலி நீங்க அகாடமிக்கலி எப்படி ரொம்ப நல்லா படிப்பீங்களா இல்ல ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஆவரேஜா இருக்கிறவங்க பிலோ ஆவரேஜா இருக்கிறவங்க வந்து கிளியர் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருக்கு செகண்ட் திங் பணம் கொடுத்தா தான் உள்ள போக முடியும் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கு ஸோ நல்லா படிக்கிறவங்க தான் உள்ள போக முடியும் அந்த மாதிரி ஒன்று இருக்கு ஸோ இதை பத்தி நீங்க என்ன ஆக்சுவலி பேசிக்கலி நான் அகாடமிக் ஸ்டூடெண்ட் ஐ அம் குட் இன் அகாடமிக்ஸ் ஓகே ஓகே ஆனா இது வந்து நான் அகாடமிக் பேஸ் பண்ணி தான் வரல இதே தான் இப்போ ஐ விட்னஸ் என்ன சொல்லலாம்னா 12th 550 மார்க்ஸ் வாங்கினவங்களுமே இப்போ வந்து ஸ்கோர் காம்படிட்டிவ் எக்ஸாம் பாஸ் பண்ணி பிஎஸ் நர்சிங் முடிச்சு காம்படிட்டிவ் எக்ஸாம் பாஸ் பண்ணி டியூட்டராவோ நர்சிங் ஆஃபீஸர் பண்றாங்க ஸோ அதனால வந்து அகாடமிக் மார்க்ஸ்ங்கிறது அகாடமிக் இது பேஸ்ட் ஆன் யுவர் இண்டிவிஜுவல் இன்ட்ரெஸ்ட் அது ஆஃப்டர் அதாவது நீங்க கோர்ஸ் முடிச்ச பிறகு நீங்க எந்த அளவுக்கு உங்களை ப்ரிப்பேர் பண்றீங்க ஃபார் தி எக்ஸாம் அதுதான் இம்பார்ட்டன்ட் அதாவது நீங்க அகாடமிக் இல்லை இது என்ன சொல்லணும் ஈஸியாக வந்து கொஞ்சம் சப்ஜெக்ட் நாலேஜ் வந்து ஈஸியாக நீங்கள் கிராப் பண்ணிக்கலாம் அது வந்து கொஞ்சம் ஆவரேஜாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் எஃபர்ட் போட்டு படித்து நம்ம அப்போ வந்து கண்டிப்பாக எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம் ஆனால் இப்போ ரைட்னோ வந்து நார்த் சைட் வந்து இஸ் வெரி ஃபேமஸ் ஃபார் கெட்டிங் நர்சிங் ஆஃபீஸர்ஸ் எக்ஸாம் ஆக்சுவலி இப்போ நம்மளோட கேடர் கூட சேஞ்ச் ஆயிடுச்சு முன்னாடி இந்த நர்ஸ் ஸ்டாஃப் நர்ஸ்னு கூப்பிட்றத விட்டுட்டு இப்போ வந்து நர்சிங் ஆஃபீஸர் கேடர் ஆல்சோ சேஞ்ச் இட் இஸ் அ குட் மூவ்மெண்ட் அண்ட் குட் இமேஜ் ஸோ இதை வந்து நம்ம எப்படி ஃபோக்கஸ் பண்ணி இப்போ வந்து நார்த் எக்ஸாம் ஸ்டேஜ் 1 அண்ட் ஸ்டேஜ் 2 ஆயிடுச்சு இப்போ லாஸ்ட் 2 இயர்ஸாக ஸோ இதுக்கு வந்து வி நீட்ஸ் a lot of preparation. Yes.
ஓகே மேம். ஜென்ரலாக இப்போ நீங்கள் வந்து எதுக்கு மேம் ப்ரிஃபர் பண்ணுவீங்க? நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ்நாட்டு கேண்டிடேட் ரொம்ப கம்மியாக ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஏன்னா நம்மலாம் வந்து கையில் பொத்தி பொத்தி அம்மா அப்பாலாம் வளர்த்துட்டாங்க. நானே இப்போ எம்எம்சி தான் படித்தேன். எனக்கு எய்ம்ஸை பற்றி ஒரு ஐடியா கிடையாது. நான் எப்போ ஸ்டூடெண்ட் இருந்தப்ப ஈவன் ஆர்ஏகே காலேஜ் தான் ஃபர்ஸ்ட் நர்சிங் காலேஜ் இன் இந்தியா. பட் அதை பற்றி கூட எங்களுக்கு தெரியாது. இதுதான் வந்து எங்களோட ஏன்னா அப்போ வந்து ஒரு மீடியாவோ ஒரு நெட் ஒரு எக்ஸ்போஷர் கிடையாது. அதனால எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் எம்எம்சி நம்மளோட காலேஜ். அப்போ 35 காலேஜ் 2000 மொத்தமே பிரைவேட் காலேஜ் இன்க்ளூடிங். ஆனால் பட் அப்போ அதுதான் நம்மளோட எக்ஸ்போஷர். பட் இப்போ வந்து பசங்களுக்கு வந்து எல்லாம் ஹைடெக் வேர்ல்டு எல்லாமே வந்து ஃபோன்லேயே இருக்கிறதுனால இப்போ வந்து we can easily apply for all the jobs. நீங்க எதுக்கு மேம் ப்ரிஃபர் மீன்ஸ் வெளிநாடு போறதுக்கு மீன்ஸ் எதுக்கு நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எதுக்கு நீங்க மோட்டிவேட் பண்ணுவீங்க மேம்? வெளிநாடு போறது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா, இல்ல நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டே இஸ் ஓகேவா, இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட் நம்ம வந்து ட்ரை பண்ணலாமா? ஆக்சுவலி இதுலேயுமே வந்து நம்ம வந்து முதல்ல 2 கிளாஸிஃபிகேஷனை பிரிச்சுக்கணும். ஒன்று வந்து சர்வீஸ் ஓரியன்ட், இது வந்து மணி மைண்டட். ஓகேவா? சர்வீஸ் மைண்டடுங்க இருக்கிறவங்க வந்து சர்வீஸ் மைண்டட் இருந்தால் மட்டும்தான் வந்து நம்ம வந்து குவாலிட்டி ஆஃப் பேஷண்ட்டை கொடுக்க முடியும். ஆனால் பட் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் வந்து இந்த வேர்ல்டே வந்து நம்மளை வந்து மணி ஓரியன்டாக மாற்றுது. ஸோ அதை வந்து நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது பிஸ்னஸ் ஓரியன்ட், வி ஆர் மூவிங் அண்ட் பிஸ்னஸ் பாத்வே. ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து எல்லாருமே வந்து ஹவு வி கேன் சேவ் அண்ட் ஹவு வி கேன் ஏர்ன் அண்ட் ஹவு வி கேன் க்ரோ த பர்சனல் க்ரோத், அது வேறு இருக்குது. ஸோ அதாவது பசங்க படிக்கிறப்பே வந்து இப்போ முன்னாடி தான் வந்து ஜஸ்ட் லைக் தட் வந்து ஜாயின் பண்ணாங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ அப்படிலாம் கிடையாது. பசங்க வந்து தே ஹாவ் த ப்ரீ பிளான் கோல்ஸ். அதாவது எங்கே போகணும், ஃபாரினில் செட்டில் ஆகணுமா இல்லைன்னா இந்தியாவில் இருக்கணுமா, அந்த ப்ரீ பிளான் கோல்ஸ் இந்த மைண்ட். ஸோ இப்போ வந்து அவங்க ஃபாரின் போனால் முதல்ல வந்து அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி அவங்க ஈஸியாக வந்து என்க்ளாஸ் எக்ஸாம் இப்போ வந்து ஓஇடிலாம் வந்துச்சு, அதை கிளியர் பண்ணி வந்து ஃபாரின் போயிடுறாங்க. அப்போ இன்னொருத்தவங்க இதிலே வந்து கிளினிக்கல் சைடு வேணுமா அகாடமிக் சைடு வேணுமா, அது ஒரு பெருசாக ஒரு இது இருக்குது. முன்னாடி வந்து நிறைய பேர் அகாடமிக் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து போனாங்க. பட் இப்போ ரீசன்ட் ட்ரெண்ட் என்னன்னா இப்போ வந்து கம்பேரிங் வித் அகாடமிக் டீச்சிங் லைன் salaries are good. Sorry, comparing academic clinical side salaries are good. Example was எய்ம்ஸ். எய்ம்ஸோட இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா salary package பார்த்தீங்கன்னா ஏஎன்எஸ் அந்த லெவல் இது பார்த்தீங்கன்னா வந்து salaries are good comparing college of nursing and we having lot of problems also. So நர்சிங் அலவன்ஸ் உங்களுக்கு அதனால இப்போ பசங்க வந்து அல்டிமேட்டாக வந்து இப்போ வந்து எல்லாருமே அது இல்லாமல் நான் வந்து 35 years தான் கவர்மெண்ட் ஜாப் வந்தேன். ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு என்னோட பேஷன் டுவர்ஸ் டீச்சிங். அதனால வந்து நான் கிளினிக்கல் சைடு நான் ட்ரை பண்ணல. பட் இது இங்கே வந்து டீச்சிங் லைன் கிடச்சா இப்போ ஜாயின் பண்ணிச்சு. பட் பசங்க இப்போ என்னோட ஓன் பசங்களாம் பார்த்தீங்கன்னா எய்ம்ஸில் முடிக்கிறாங்க. முடிச்சோடனே எய்ம்ஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எம்எஸ்சிக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறாங்க வித்தவுட் தெர் இஸ் நோ நீட் ஆஃப் ஒன் எக்ஸ்பீரியன்ஸ் இன் எய்ம்ஸ். ஸோ அல்டிமேட்டாக உடனே அவங்க வந்து எம்எஸ்சி ஜாயின் பண்ணுறாங்க. அப்படின்னா நார்செட் உடனே கிளியர் பண்ணாங்க. எல்லாருமே ப்ரிப்பேரிங் நார்செட். அதாவது அது எய்ம்ஸ் பசங்க வந்து ரொம்ப குயிக்காக ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணிடுறாங்க. தே நோ த பேசிக்ல, அதனால ஈஸியாக கிளியர் பண்ணிடுறாங்க. Yes, ஆனா என்னன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து we are giving importance for our academic and subject knowledge. MCQ வந்து நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்றது இல்லை. ஸோ நம்ம வந்து நம்மளோட பேட்டர்ன் வந்து MCQ ஓரியன்டாக கொஞ்சம் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணோம்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் ஃபியூச்சரில் வந்து நிறைய பேர் வந்து இந்த ஜாப்ஸ் கிளியர் பண்ணலாம். பட் ரைட் நோ இன்னுமே வந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து பீப்புள் வந்து நார்த் வர்றதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க. ஏன்னா நம்ம அம்மா அப்பாலாம் நம்மளை வந்து வேறு எங்கேயும் எக்ஸ்போஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. இங்கேயே இருக்குது. அதனாலே நம்ம வந்து வெளியே ஈவன் இப்போ நிறைய சீட்ஸ் இருக்குது பிஎஸ்சி நர்சிங்க்கு. ஆனால் பட் யாரும் வந்து தமிழ்நாட்டிலேருந்து படிக்கிறது. ஈவன் நம்மளோட நியர்பை ஸ்டேட்ஸ் கேரளாலேருந்து வந்து படிக்கிறாங்க. தமிழ்நாட்டிலேருந்து யாருமே வந்து படிக்க மாட்டேங்கிறாங்க. இன்னுமே இல்லைங்க. ஆனால் பட் இந்த எக்ஸாம் ஆனால் இதுக்கு ஏன்னா இது இன்னொரு டாபிக் இது வந்து நான் எல்லாருமே நீட் எக்ஸாம் மூலம் வராங்க. இதுக்கு வந்து தனியாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எய்ம்ஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அதை வந்து பசங்களுக்கு வந்து ஒரு ஐடியா இல்லை. அதெல்லாம் நம்ம இப்போ சொல்லியிருக்கோம் சொன்னோம்னா அவங்க வந்து எக்ஸாம் எழுத ஈஸியாக இப்போ தான் வந்து விட்டுருக்காங்க. இப்போ வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷன் வந்து இப்போ ரன்னிங்கில் இருக்குது. ஸோ வேணும்னா பசங்க அதை வந்து ஃபில் பண்ணலாம். எஸ் மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணதுக்கு. எனக்கு ஆக்சுவலி ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. நம்ம மக்கள் வந்து இங்கே பட்னால அதுவும் பீகாரில் இவ்வளோ பேர் இருக்காங்கிறப்ப எனக்கு நிறைய ப்ரௌடாக இருக்குது மேம். தேங்க்யூ ஸோ மச்.